சாயிராம். கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் கஷ்டம் என்னவென்று. அந்த கஷ்டத்தின் வலியும் அவர்களுக்குத்தான் தெரியும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, கஷ்டத்தை மட்டுமே நான் எப்பொழுதும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். கஷ்டத்தோடு மட்டுமே நான் எப்பொழுதும் வாழ வேண்டுமோ? என் வாழ்வில் கஷ்டம் தீரவே தீராதா என்று நம்பிக்கை இழந்து பொறுமையையும் இழந்து வேதனையில் துடித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வாழ்வை வெறுப்பதற்கு 1000 காரணங்கள் உனக்கு இருந்தாலும் கூட வாழ்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை வாழ்வதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நாளை மறுநாள் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும்தான், அந்த எண்ணமே உன்னை ஒவ்வொரு நாளும் நகர்த்த செய்கிறது. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் இந்த ஒரு வார்த்தையை 9 முறை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்வில் கண்டிப்பாக எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும். இதுதான் வெற்றியின் ரகசியம். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று நீ சொல்லும் அந்த நொடி, அந்த நிமிடம் உன் மனபாரமும் குறையும், உன் மனவேதனையும் புரியும், உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தெரியும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலும், நம்பிக்கை இழக்கும் சமயத்திலும், பொறுமையை இழக்கும் சமயத்திலும், சந்தோஷமாக இருக்கும் சமயத்திலும், நிம்மதியாக இருக்கும் சமயத்திலும், புன்னகையோடு இருக்கும் சமயத்திலும், எந்த சமயத்திலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்விலும் உன் மனதிலும் ஒரு புதுவிதமான தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். ஆம் குழந்தையே, காற்றின் வேகம் எவ்வளவாக இருந்தாலும் கூட ஒரு சிறிய நூல் பட்டத்தை கட்டுப்படுத்தும். அதுபோல எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் கூட ஒரு சிறிய நம்பிக்கை போதும் வாழ்வை வாழ வைப்பதற்கு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை வாழ வைப்பதற்கு அந்த நம்பிக்கை என்ற சிறிய நூல் போல் உன் வாழ்வை அதை நல்ல நிலைமைக்கு அழைத்து செல்லும். எனவே துணிந்து சவாலான காரியங்களை இறங்குவது எப்பொழுதுமே வெகுமதி அளிக்கும், வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு துணிந்து செயல்படு. அப்பொழுதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைப்பாய். ஏதாவது தடங்கள் வந்தால் அப்படியே நின்று விடாமல் சென்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, கடந்து சென்று கொண்டே இரு. நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான் என்பதை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. வெறும் பக்கத்தை மட்டும் திருப்பிக் கொண்டே இரு. புத்தகத்தை மூடிவிடாதே. அத்தியாயம் சிறு அத்தியாயம்தான் முடிந்திருக்கிறது. இன்னும் வாழ வேண்டியது நிறையவே இருக்கிறது. ஆம் குழந்தையே, உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ எதை செய்தாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எதை யோசித்தாலும் சரி, அனைத்தும் எனக்கு தெரியும் குழந்தையே. பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகப் போகிறது. உன் விதி ரேகையை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும்
எதையுமே சரிசமமாக நினைக்கப் பழகிக் கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கிப் போவது மட்டுமல்லாமல் மனதைப் போட்டு வருத்திக் கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களைப் போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்துக்கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்க்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற 2 பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல். என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் முடியாது. பிள்ளையே, நிகழ்கால வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமானது. உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அது உன் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே. நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடலாம். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உடனே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை பரிபூரணமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மிக ஆனந்தமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது திகழும். என்னை தேடி என் சாயப்பா வந்திருக்கிறார். அவர் என்னுடன் இருக்கும் பொழுது நான் எதற்காக அனைத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதிற்கு அது ஒரு புதுவிதமான புது தெம்பு கிடைப்பதை நீயே உணர்வாய். நீ இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டமான இந்த நிலைமையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே. எதையுமே என்னால் சாதிக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவன் எப்பொழுதும் நம் பக்கத்தில்தான் இருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள். எதற்குமே வீணாக உன் மனதை குழப்பிக் கொண்டே இருக்காதே. உறவினர், தாய் தகப்பர் யாராக இருந்தாலும் அவர் நம்மை கைவிட்ட போதிலும் உன் சாயப்பாவாகிய நான் எந்த பொழுதும் எந்த நொடியும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தவறு ஒன்று நடக்கும் பொழுது அதை சகித்து கொண்டே போகும் பொழுது உனக்கான மரியாதை நிச்சயமாக உனக்கு கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய நேரத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை கண்டுபிடி. இல்லையென்றால்
பந்தி முடிந்தவுடன் வாழை இலையை எப்படி தூக்கி எறிகிறார்களோ அதே போல உன்னையும் வேலை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடுவார்கள். மறந்து செல்வதும் தான் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் மிக சிறிய மருந்தாக இருக்க முடியும். எது நடந்தாலும் மறந்துவிடு. எது உன் மனதை காயப்படுத்தும் நிகழ்வுகளாக நிகழ்ந்தாலும் அதிலிருந்து நகர்ந்து சென்றுவிடு. இப்படி இருந்து பார், உன் மனது மிக நிம்மதியாகவே இருக்கும். மனம் நிம்மதியாக இருந்தால் தானாகவே சந்தோஷமும் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் மனதில் குடிகொண்டுவிடும். எனவே உன்னை மாற்றிப்பார். உனக்கான நல்ல வாழ்வு உனக்கு நிச்சயமாக அமையும். உன் சாயப்பா உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் வைத்துவிடு வைரமே. அறிவால் சாதிக்க முடியாததை நிச்சயமாக அன்பால் சாதித்தே விடலாம். எல்லோரிடத்திலும் அன்பை காட்டு. உன்மேல் விரோதத்தை காட்டுபவர்களிடம் உன் அன்பை காட்டு. நிச்சயமாக ஒரு நாள் உன் அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அன்புக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது வைரமே. பழகிவிட்டதுதான். அப்பொழுதுதான் தெரியும் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்று, யார் நம்மிடம் பொய்யாக நடந்து கொள்கிறார்கள் என்று. என் பெயரை உச்சரிக்கும் எவருமே உதவி என்று சொல்லவே மாட்டார்கள். உதவி என்று தவித்து கொண்டிருக்கவும் மாட்டார்கள். உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகி போகாது என் பிள்ளையே. உன் ஆசைகளெல்லாம் பல மடங்கு நிறைவேற்றி தரும் வேளையில்தான் நான் இறங்கி இருக்கிறேன். அதை சர்வ நிச்சயமாக முடித்தே தீருவேன். இனிதான் உனக்காக வாழ்க்கையை வழங்கப் போகிறேன் குழந்தையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை வழங்கி ராஜபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை, பால் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளையே. எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்தி வைக்கப் போகிறேன்? உன் கண்ணில் வரும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வரும், நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. நீ இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நல்ல காலத்திற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல காலமே உன்னை தேடும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே. எதற்கும் அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான பரிசு உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த நல்ல காலம் வரும். யாருமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய் மீண்டும் மீண்டும்? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. அது வருவது தவறு குழந்தையே. திருத்திக்கொள் உன் மனதை. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவே இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் உனக்கு உதவி செய்தாமல் உன் வாழ்க்கையை சிறப்படைக்க வைக்காமல் இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. நான் ஏன் உன்னை காரணமே இல்லாமல் வருத்தப் போகிறேன்? உனக்கான நல்ல காலம் எது என்பது எனக்கு தெரியும். அது வரும் நேரம் என்னுடைய திட்டமும் உனக்கு புரியும். நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக என்பதும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தைரியமாக இரு. எதையும் சகித்து கொண்டிரு. தைரியமாக அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையோடு. சாயி எப்பொழுதுமே உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன், அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு.
நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சமயம் குழப்பமான மனநிலையில் நீயே அதை விட்டு விலகி சென்றாலும் கூட அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே. நான் உன்னிடம் நிச்சயமாக அதை சேர்த்தே தீருவேன். காரணமில்லாமல் நான் எதையும் செய்யவே மாட்டேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தும் கூட மறந்து விடாதே. நம் சாயப்பா நமக்கு உதவவே மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு துணையாக வந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன். யாருடன் பழகினாலும் பழகிய முதல் நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை கடைசி நாள் வரை கொடுக்க பழகு. அப்படி இருக்க முடியாது என்று நினைத்தால் பழகாமலேயே இருந்து விடலாம். நேரத்திற்கேற்பவும் தேவைக்கேற்பவும் மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணி விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை பெற்றவர்கள், குணாதிசயங்களை பெற்றவர்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கும். அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்களும் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். அந்த நாளில்தான் நாம் ஒருவரை ஏமாற்றினோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன் கர்மாவின் வினைகள் படித்தான் என்ற முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி நடக்கப் போவது அனைத்தும் உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் மாற்றிவிடு குழந்தையே. ஒன்றை நீ இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். நீ ஒன்றை விட்டு கொடுத்தால்தான் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும். இதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே நீ கேட்டது, ஆசைப்பட்டது, விருப்பமாக என்னிடம் வைத்தது எல்லாமே உனக்கு வந்து சேரும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், மற்றவர்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற தேவையில்லாத எண்ணங்களை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதேபோல் இப்படியாகிவிடுமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ, இப்படி ஆகிவிட்டால் வாழ்க்கையே போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார். நமக்கு வேண்டியதை அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடம் வந்து சேருவது அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தான் வருகிறது என்ற நேர்மறை சிந்தனையையும் எண்ணங்களையும் உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை தருவதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் ஆசையாக கோரிக்கை வைத்தாய்தானே, அதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். சாயிநாதரே என் வாழ்க்கையில் வரமாட்டீர்களா? நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? மாற்றங்களை உண்டு பண்ண மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேள்வியாக எழுப்பிய அத்தனை கேள்விக்கும் பதிலாக இப்பொழுது இந்த நொடி உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். என்னை தவிர்த்து விடாதே என் குழந்தையே. உனக்கான ஆச்சரியம் அற்புதமாகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்று தேவையான அனைத்தையும் வரங்களாக அள்ள அள்ள பெற்றுக்கொள். உன் அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படியே நடைபெறு. அதன்படியே உன் வாழ்க்கையில் செயல்படு. உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்ன தெரியுமா? உடனடி மருந்து என்ன தெரியுமா? மறந்து விடுவதுதான். நல்லதாகவோ இருந்தாலும் கெட்டதாகவும் இருந்தாலும் பிரச்சனை முடிந்தவுடன், அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுவதுதான் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். எது உன் வாழ்வில் நடந்தாலும் எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு
புதியதாக அப்பா கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதையே அப்படியே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். முடிந்தது, நிகழ்ந்ததை அப்படியே மறந்து விடுவதுதான் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக ஒன்றை வரவேற்க தயாராகு. அந்த புதியது உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை மட்டுமே நிரப்பக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நடந்து முடிந்த விஷயங்கள், நிகழ்ந்த விஷயங்கள் என்று அதையே அசை போட்டு கொண்டே இருப்பதால் தான் உன் மனம் நிம்மதி இல்லாமல் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் குணம், விரக்தி, வாழ்க்கையே வாழ வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்ததை மறந்துவிடு. நிகழப்போவதை நினைத்து கொண்டே இருக்காதே. நிகழ்ந்து கொண்டிருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வரப்போவது வந்தேதான் தீரும். எனவே எதை நினைத்தும் பயப்படாமல், குழம்பாமல், பரிதவிக்காமல், கண்ணீர் சிந்தாமல், எதுவாக இருந்தாலும் நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்துதான் காட்டுவேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாக நிகழும்படி உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன்.